ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நான் சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு நான் வந்து ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். இதுவும் ஒரு கருத்து தான். வெப் சீரிஸ் பார்த்தேன். அந்த வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. நீங்க போய் பாருங்க. ஐ வில் ஃபைண்ட் யூ. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 எபிசோட் இருக்கு. அந்த 8 எபிசோட்ல ஒரு அப்பா வந்து தான் மகனே கொலை பண்ணிட்ட மாதிரி, சரிங்களா, அந்த மாதிரி ஒரு காமிப்பாங்க. ஆனால் அதுக்காக அந்த அப்பா வந்து 5 இயர்ஸ் தண்டனையை ஜெயிலில் அனுபவிப்பார். திடீர்னு ஒரு நாள் அவன் பையன் உயிரோடு இருக்கிறதா செய்தி கிடைக்கும் அவங்க அப்பாவுக்கு. பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து ஒரு சைக்கோபாத், ஒரு சைக்கோ வந்து எடுத்துட்டு போய் வளர்க்குறான். ஒரு சைக்கோ வந்து எடுத்துட்டு போய் வளர்க்குறான். தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வளர்க்குறான். அப்போ அந்த அப்பா ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி, அதுக்கு வந்து FBI எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்து அந்த குழந்தைய எப்படியாவது, அது ஏன்னா அது அவரோட குழந்தை, அதனால எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடி அந்த சைக்கோபாத்திட்டேருந்து, அந்த சைக்கோபாத்திற்கான அவன்கிட்ட கண்டுபிடிச்சிருவார். அதே மாதிரி ரியல் லைஃப்ல நம்மளோட உறவை திருட நிறைய சைக்கோபாத் இருக்கு. நிறைய சைக்கோபாத், அது ஆணோ சரி பொண்ணோ சரி, நிறைய சைக்கோபாத் இருக்கு. அது நம்ம உறவை நம்ம கிட்ட இருந்து புடுங்கி தெரியாமல் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு தெரியாமல் நிறைய சைக்கோபாத்லாம் இருக்குது. ஆனால் அதுங்க வெளியில் வரவே வராதுங்க, உள்ளுக்குள்ளாரே இருக்குங்க. அதே மாதிரி அவங்க அப்பா கண்டுபிடிச்ச மாதிரி ஐ வில் ஃபைண்ட் யூ, அந்த மாதிரி அதில் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச மாதிரி அந்த சைக்கோபாத்தை நான் சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். மங்கைகர்சி தியாகராஜன், எங்கள் அத்தை பேர் மங்கைகர்சி, அதை சொன்னேன். எங்கள் தாத்தா பேர் தியாகராஜன், அதை சொன்னேன். சரியா? அதுக்கப்புறம் நக்கிதா, I will find you soon, da. Bye. Bye, friends.